வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சந்தானம், மேகா ஆகாஷ், நிலக்கல் ரவி, ஜான் விஜய், அதுக்கப்புறம் இவங்க லொல்லு சபா, சேஷு, அதுக்கப்புறம் மாறன், அவர் வந்து இது டிகிலோனா படத்தில் இன்னும் நான் பைத்துக்காரன் அவர், இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நம்ம யூடியூபர் இட்டிஷ் பிரசாத் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை பற்றி பேசுவோம். அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் சின்ன வயசில் வந்து அவருக்கு ஒரு சாமி நம்பிக்கை இருக்காது. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு பானையை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார். பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து சாமியை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம், சாமினா இவங்க நம்புறாங்க, ஸோ சாமியை வச்சு வியாபாரம் பண்ணால் நான் ஒரு ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் என்னதான் நடக்குது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர காமெடிஸ் தான். அதுவும் இல்லாமல் மாறன், இவர் நம்ம டிகிலோனா படத்தில் இன்னும் பைத்தியக்காரன், அவரோட காமெடி, சேஷோட காமெடி, சந்தானம் இவங்களோட காம்பவுண்ட் நடக்கிற காமெடி ஒவ்வொரு அல்டிமேட்டாக இருக்கும். மெயினாக நிலக்கல் ரவி இந்த படத்தில் யூஸ் பண்ண விதமாக இருக்கக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு. கார்த்திகேயனுக்கு அவர் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும், செம்மையாக இருந்துச்சு. நிலக்கல் ரவி வச்சு ஒரு பாம் சீன் இருக்கும், அது ஒரு 2 வாட்டியுமே சிரிப்பாக இருக்கும். மொட்டை ராஜேந்திரன் அதில் சேர்ந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு படம் தான், ஃபன்ஃபில்டான ஒரு சூப்பரான ஒரு படம். சந்தானம் இந்த படத்தில் வந்து இது கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு காமெடியான ரோல் அவர் சட்டிலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற ஒரு கண்ணில் காட்டுற ஒரு எமோஷன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மெயினாக இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சியான் ரோலன் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். எனக்கு இந்த படம் ஸ்டார்டிங்லேயே எனக்கு சியான் ரோலனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பிடிச்சிருச்சு. பிகாஸ் எனக்கு கேட்குறப்பே ஒரு புது விதமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்குது. அதெல்லாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முண்டாசுப்பட்டி அந்த கைண்ட் ஆஃப் அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். பட் முண்டாசுப்பட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு பயமாக இருக்கும். இந்த படத்தை வந்து கோயில் பூட்டிடுவாங்க, அது திறக்கிறதுக்கு ஒரு இது நடக்கும். அந்த இதை இந்த படத்தை வந்து அண்ட் மேகா ஆகாஷ் அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணிட்டாங்க. அண்ட் சில இடத்துல வந்து இவங்க வந்து காமெடியில் ஒரு அரசியல் மாதிரி, காமெடியில் அந்த சாமி அரசியல் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் பார்க்குறப்ப. அண்ட் ஜான் விஜய் அண்ட் ரவி மரியா அவங்க 2 பேரோட காமெடியாக இருக்கட்டும் சரி, அவங்க 2 பேரோட இன்னசென்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லாஜிக் இருக்காது. முண்டாசுப்பட்டில் எப்படி ஒரு ஊரும் அதே மாதிரி இது ஒரு நான் எப்படி சொல்கிறேன், ஒரு கற்பனை கலந்த ஊர். இந்த படத்தில் லாஜிக்னு ஒன்று கிடையாது. பிகாஸ் அது லாஜிக் இல்லாததான் நடக்கும். பட் இந்த படம் வந்து ஒரு கற்பனையான ஊரில் நடக்கிறதுனால நமக்கு அது பெருசாக நமக்கு கூட வந்து அது பிரச்சனையாகவே தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த இதெல்லாம் காமெடிஸ் இருக்கிறதுனால நம்ம காமெடி சிரிச்சுட்டு போயிருந்தால அந்த லாஜிக்கெல்லாம் மறந்துட்டு போயிடும். அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு 1960s அந்த இதில் நடக்கிற ஒரு பீரியட் கதையாக இருக்குது. அந்த படத்தோட ரொம்ப பிடிச்சிருந்தேன். இந்த படத்தோட செட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எங்கேயுமே இது வந்து ஒரு இப்போ நடக்கிற மாதிரி இல்லாமல் அந்த செட் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினாக அந்த பானையை வச்சு ஒரு சாமி மாதிரி பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் கிரியேட்டிவிட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு 2 பானையை வச்சு ஒரு சாமி சிலை பண்ணது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் தமிழ் அவரோட கேரக்டர், அவர் கொடுத்த கேரக்டர் அவர் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கேரக்டர் இந்த படத்தில் கேரக்டர்ஸ் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணிட்டாங்க. அண்ட் MS பாஸ்கர் அவரோட ஆக்டிங் சொல்ல தேவையில்ல. அவர் ஒரு சீனில் வந்து சீரியஸாக பேசிக்கிட்டே இருப்பார், டக்குன்னு அது காமெடியாக மாறப்ப அவர் ரியாக்ஷன் இருக்குல்ல, அதுதான் MS பாஸ்கரோட டேலண்ட்டே. அதான் அவருக்கு என்ன மாதிரி கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு எமோஷனல் கேரக்டரும் சரி, காமெடி கேரக்டர், சீரியஸ் எல்லாமே ஒரு சூப்பராக பண்ணி. அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீரியஸாக ஒன்று பேசுகிறப்ப அது கனெக்ட். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது MS பாஸ்கர். அவர் என்ன, பிகாஸ் அவர் என்ன மாதிரி நடித்தாலும், அவர் ஒரு காமெடியாக பண்ணாலும் கனெக்ட் ஆகுது, ஒரு சீரியஸாக பண்ணாலும் கனெக்ட் ஆகுது. MS பாஸ்கர் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெயின். அதுக்கப்புறம் மாறன் அண்ட் சேஷ் இவங்க 2 பேர் அடிக்கிற லூட்டி அது வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் இட்டிஷ் பிரசாந்த் அவர் கேரக்டர் வந்து ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் அது இட்டிஷ் பிரசாந்த் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கணும், பட் அதுக்குள்ளே வந்து ஒரு வில்லத்தனம் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் குல் சுரேஷ் அவரோட கேரக்டர் மட்டும் அது ஒரு கதைக்கே ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் கட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாச்சும் நல்லா எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட நெகட்டிவ் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேட்டபிலிட்டி, இந்த கதைக்கும் நமக்கு ஒரு ஒத்துமை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கும் இல்லாமல் இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் 2 பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்குறப்ப என்ன சொன்னோம், ஆன்டகனிஸ்ட் எப்படியாச்சும் ப்ரொட்டகனிஸ்ட் தோக்கடிச்சு அவன் ஜெயிக்கணும்னு அப்படி இருந்துச்சு. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்டே ஒரு ஃப்ராட் பண்ணுறவராகனால அவர் ஜெயிச்சா என்ன தோத்தா என்னன்னு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் மாற்றி எழுதியிருந்துருக்கலாம். ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் அவர்கிட்டயும் ஒரு இந்த கோயில் காசை வச்சு அவர் ஏதோ நல்லது பண்ணுறாரு அந்த மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஓகே ப்ரொட்டகனிஸ்ட் ஜெயிக்கணும்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் மெயினாக இந்த படத்தில் நான் மைனஸாக பார்க்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தான். பட் எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இருந்திருக்கலாம். காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல படம் ஜாலியாக போகுது. பட் சில இடத்துல காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகாத இடத்துல படம் வந்து ரொம்ப டல் அடிச்சது. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல டல் அடிக்கிற இடத்துல சியான் ரோலன் அவரோட BGM தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு
படம். இந்த படத்தில் வந்து ரிலேட்டபிலிட்டி அந்த எதுவுமே இல்லாமல் ஒரு காமெடிக்காக இப்போ நம்ம போய் பார்க்கணும். இந்த படம் கன்ஃபார்ம் பார்க்கணும். பிகாஸ் நம்ம வந்து சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த படத்தில் நம்ம சிரிக்க வச்சிருக்காங்க. நம்ம சிரிக்க வைக்கிற இடத்துல போய் நம்ம லாஜிக் அந்த இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அதுவும் இல்லாமல் மெயினாக என்னன்னா, சில பேருக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட், சில பேருக்கு காமெடி ஒர்க் அவுட். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். பை.